மற்றும் தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் மது அருந்துவதை ஊக்குவிக்கவோ விளம்பரப்படுத்தவோ ஆதரிக்கவோ இல்லை. டூட், இந்தியாவுல பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டா எல்லாருமே சினிமான்னு தானே சொல்லுவாங்க. கரெக்டான ப்ரோ. பாகுபலி, ட்ரிபிள் ஆர், கேஜிஎஃப் இது எல்லாமே 1000 crores மேல கலெக்ஷனை பெற்றிருந்துச்சு. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குடா, அது சினிமா இண்டஸ்ட்ரியை விட டபுள் மடங்கு ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணுது. அது என்ன? ஐடி இண்டஸ்ட்ரியா இல்ல கிரிக்கெட்டா? இல்லடா, ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி. சினிமால ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆல்கஹாலுக்குமா ஃபேன்ஸ் இருக்காங்க? ஃபேன்ஸா? டெய்லி கஸ்டமர்ஸ். ஆனா இந்தியாவுல இன்னுமே ஓடிட்டு இருக்க படம் விண்ணை தாண்டி வருவாய் மட்டும்தான். மூவி 100 நாளைக்கு ஓடும். ஆனா ஒயின் ஷாப் தான் 365 டேஸ்க்குமே ஓடும். கிட்டத்தட்ட ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரினா அது ஒரு 25 crore கிட்ட தான் இருக்கும். இதே இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில 45,000 crore இருந்து 50,000 crore கிட்ட ரெவென்யூ ஆனது ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. சோ பிலிம் இண்டஸ்ட்ரியை விட ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி தான் டாப்ல இருந்துட்டு இருக்கு. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லனா. சுகன், அப்போ இந்தியாவுடைய டாப் 10 பிராண்ட்ஸ் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணு. இன்னைக்கு இந்தியாவோட டாப் 10 ஆல்கஹால் பிராண்ட்ஸ் எது? எந்த ஸ்டேட்ல அதிகமாக ட்ரிங்க் பண்றாங்க? ஃபீமேல் வெஸ்ட் மேல் எவ்வளவு குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே ஓவராலா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். நம்பர் 10ல இருக்கிறது ஹேவர்ட்ஸ். ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெமிலியரான பிராண்டா இது இருக்கு. மச்சான், அப்ப அந்த கிங்ஃபிஷர் சரக்குன்னு சொல்றாங்களே அது என்ன? கிங்ஃபிஷர்ங்கிறது ஒரு சரக்கோட நேம் கிடையாதுடா, அது வந்து ஒரு கம்பெனியோட நேம். அதுதான் நம்பர் 9ல இருக்கு. பியர்னு சொன்னாலே எல்லாருக்குமே கிங்ஃபிஷர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஓ ஐ சி. வோட்கா அப்போ எந்த பிளேஸ்ல இருக்கு? நம்பர் 8ல இருக்கிறது மேஜிக் மொமெண்ட்ஸ். இது வந்து வோட்கா கேட்டகரியில ரொம்பவே ஃபேமஸ். ரம்னு சொல்லுவாங்களே அது என்ன? நம்பர் 7ல இருக்கிறது ஓல்ட் மாங்க். இது வந்து ஒரு ரம்மோட கேட்டகரியில வருது. இந்த ஓல்ட் மாங்க்ன்றது அந்த பிராண்ட குறிக்குது. தல, அந்த விஸ்கிய பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. நம்ம 6ல இருக்கிறது சிக்னேச்சர். இது வந்து விஸ்கியோட கேட்டகரியில வருது. இந்த சிக்னேச்சர்ங்கிறது பிராண்ட் ஆஃப் விஸ்கி. விஸ்கில வேற என்னெல்லாம் பிராண்ட்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு. நம்பர் 5ல இருக்கிறது பிளெண்டர்ஸ் ஸ்ப்ரைட். இதுவுமே அந்த விஸ்கி கேட்டகரியில தான் வருது. ஓகே, நம்பர் 4ல பிராந்தியா, விஸ்கியா, ரம் இருக்கா? நம்பர் 4ல இருக்கிறது ஆபீசர்ஸ் சாய்ஸ். இதுவுமே அந்த விஸ்கி கேட்டகரியில தான் வருது, நாட் ஆல்கஹால் டைப். சோ இப்போ நம்ம டாப் 3k வந்துட்டோம். அண்ட் நம்பர் 3ல இருக்கிறது இம்பீரியல் ப்ளூ. அண்ட் இது வந்து ஒரு இந்தியன் விஸ்கி பிராண்ட்னு சொல்றாங்க. இது யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பெர்னாட் ரிகார்ட் இந்தியன்றவங்க தான் பண்ணாங்க. இந்தியாவுடைய மோஸ்ட் பாப்புலரான ஒரு விஸ்கி பிராண்ட் தான் இது. இன்ட்ரெஸ்டிங். டாப் 2ல அப்போ யார் இருக்கா? நம்பர் 2ல இருக்கிறது ராயல் ஸ்டாக். இதை ப்ரொடியூஸ் பண்ணதுமே பெர்னாட் ரிகார்ட் இந்தியா தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்லிங் ஒரு விஸ்கி பிராண்ட் தான் இது. இதுவுமே இந்தியன் விஸ்கி பிராண்ட். ராயல் ஸ்டாகே செகண்ட் வந்துருச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? அண்ட் நம்பர் 1ல இருக்கிறது மெக்டால்ஸ் நம்பர் 1. இது வந்து ஒரு இந்தியன் ஆல்கஹாலிக் ஒரு பிராண்ட் தான். அண்ட் இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட். அண்ட் இந்த ஒரு பிராண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பிராண்டா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு பிராண்டுமே மெக்டாவல்ஸ் நம்பர் 1 தான். இதுல பிராந்தி ரம்னு சொல்லிட்டு பல கேட்டகரியுமே ரொம்ப அதிகமாகவே சேல் ஆகுது. இது எல்லாமே as per 2021 ரிப்போர்ட் படி சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே டாஸ்மாக்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்போ ரியல் வின்னர் டாஸ்மாக் தானே. டாஸ்மாக்ன்றது ஒரு ஷாப்டா, அது பிராண்ட் கிடையாது. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன், அதுதான் டாஸ்மாக். கவர்மெண்ட் தான் வந்து இதை வந்து செல் பண்றாங்க. இந்த ஆல்கஹால் எல்லாமே வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. பல பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க வரும். அதை வாங்கி அவங்க ரீட்டைலா சேல் பண்றாங்க. டாஸ்மாக்ன்றது ஷாப் பிளஸ் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். தல, அப்போ விஸ்கியும் பிராந்தியும் ஆல்கஹால் இது எல்லாமே சேம் கிடையாதா? ஆல்கஹால்ன்றது ஒரு போதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருள். இதே விஸ்கின்றது பார்லி, கோதுமை இந்த மாதிரியான தானியங்கள் மூலமாக வந்து தயாரிக்கப்படும். இதுலயுமே வந்து ஆல்கஹால் ஆனது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சுகர் இருக்கு, அந்த சுகர் தான் வந்து மூலப்பொருள்னு வச்சுக்கிட்டா அதன் மூலமாக வந்து நம்ம கேக் செய்யலாம், லட்டு, ஜிலேபின்னு சொல்லிட்டு எல்லாமே செய்யலாம். ஸோ சுகர்ன்றது தான் ஆல்கஹால் மாதிரி. அதுல தயாரிக்கப்படக்கூடிய அந்த பொருட்களான லட்டு, ஜிலேபி, கேக் இதெல்லாமே வந்து விஸ்கி மாதிரி. ஆல்கஹால்ன்றது ஓஷன் அளவுக்கு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய இந்த விஸ்கி, ரம் எல்லாமே ரிவர் மாதிரி. அதுல வரக்கூடிய இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே போட் மாதிரி. சோ ஆல்கஹால்ன்றது ஒரு பிக் கேட்டகரி லெவல்ல இருக்கும். இந்த விஸ்கி, ரம் இது எல்லாமே
அதுல வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ராயல் ஸ்டாக், ஹோல்மார்க், கிங்ஃபிஷர் இது எல்லாமே அந்த பிராண்டோட நேம். பிராண்டிங்கிறதுமே வந்து ஒரு ட்ரிங்கிங் கேட்டகரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பிராண்ட் கிடையாது. அந்த டீயை வந்து பல கம்பெனிஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிராண்டிங்கிறதுமே வந்து ஒரு பிராண்ட் கிடையாது. பல கம்பெனிஸ் வந்து அந்த பிராண்டியை வந்து சேல் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் நான் ஆல்கஹால், விஸ்கி, ரம் இது எல்லாமே ஒரே பிராண்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, இந்தியாவுல டாப் 10ல எந்த ஸ்டேட் அதிகமா ட்ரிங்க் பண்றாங்க? மென்னா, விமனா, அத பத்தியும் கொஞ்சம் சொல்லு. ஆல்கஹால் ட்ரிங்க் பண்றதுல இந்தியாவுல டாப் 10 ஸ்டேட்ஸ்ல எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாடு எந்த நம்பர்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு கெஸ் பண்ணுங்க. நம்பர் 10ல இருக்க பிளேஸ் தான் மேகாலயா. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் 32.7% கிட்ட ட்ரிங்க் பண்றவங்களாக இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய விமன் 3.7% கிட்ட ட்ரிங்க் பண்றவங்களாக இருக்காங்க. நம்பர் 9ல இருக்கக்கூடிய பிளேஸ் தான் தமிழ்நாடு. இங்க மென் 32.8% கிட்ட ட்ரிங்க் பண்றவங்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விமன்ல 0.1% தான் ட்ரிங்க் பண்றவங்களாக இருக்காங்க. தமிழ்நாடு வந்து 9th பிளேஸ்ல இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல தான் அதிகமான ஆல்கஹால் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 8ல இருக்கக்கூடிய பிளேஸ் தான் திரிபுரா. மென் இங்க 33.1% கிட்ட ட்ரிங்க் பண்றவங்களாக இருக்காங்க. இதே விமன் இங்க 3.5% கிட்ட ட்ரிங்க் பண்றவங்களாக இருக்காங்க. நம்பர் 7ல இருக்கக்கூடிய பிளேஸ் சத்தீஸ்கர். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் 34.8% கிட்ட ட்ரிங்க் பண்றவங்களாக இருக்காங்க. இதே விமன் 3.5% கிட்ட ட்ரிங்க் பண்றாங்க. நம்பர் 6ல இருக்கக்கூடிய ஸ்டேட் ஜார்க்கண்ட். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் 35.0% கிட்ட ட்ரிங்க் பண்றாங்க. இதே விமன் 6.1% கிட்ட ட்ரிங்க் பண்றாங்க. அண்ட் நம்பர் 5ல இருக்கக்கூடிய பிளேஸ் கோவா. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் 36.9% கிட்ட ட்ரிங்க் பண்றவங்களாக இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய விமன் 5.8% கிட்ட ட்ரிங்க் பண்றவங்களாக இருக்காங்க. அண்ட் 4th பிளேஸ்ல மணிப்பூர் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் 37.5% கிட்ட ட்ரிங்க் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் 7.0% கிட்ட ட்ரிங்க் பண்றாங்க. 3rd பிளேஸ்ல இருக்குது சிக்கிம். இங்க இருக்கக்கூடிய men 39.8% கிட்ட ட்ரிங்க் பண்றாங்க. கூடிய women 16.2% கிட்ட ட்ரிங்க் பண்றவங்களாக இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்குது தெலுங்கானா. இங்க இருக்கக்கூடிய men 43.3% கிட்ட ட்ரிங்க் பண்றாங்க. women 2.2% கிட்ட ட்ரிங்க் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது அருணாச்சல் பிரதேஷ் 52.7% மேல் இங்க ட்ரிங்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம women இங்க 24.2% கிட்ட ட்ரிங்க் பண்றாங்க. சோ ஹையஸ்ட் பிளேஸ்ல எது இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான். இங்க விமன் அண்ட் மேல்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ஓகே, இப்போ ட்ரிங்கிங்ல எந்த மந்தோட சேல்ஸ் அதிகமா ஆயிட்டு இருக்கு? ஹையஸ்ட் சேல்ஸ் ஆனது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இதுல எல்லாமே ஆகுது. எஸ்பெஷலி இந்த தசரா, தீபாவளி, நியூ இயர் டைம்ஸ்ல நடக்குது, வெட்டிங் சீசன்ல நடக்குது. இந்த மாதிரியான டைம்ல எல்லாமே வந்து ரொம்ப ஹையஸ்டான சேல்ஸ் நடக்குது. 20% கிட்ட ஆல்கஹால் ஆனது இங்க அதிகமாகவே சேல் ஆகுது. தமிழ்நாடு தான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால சேல் பண்றாங்க. 1 in 3 men ஆல்கஹால ட்ரிங்க் பண்றாங்க. 1 in 1000 women ஆல்கஹால ட்ரிங்க் பண்றாங்க. ஓகே, இவ்ளோ பேர் இப்ப குடிச்சிட்டு இருக்காங்களா? ஓகே, என்ன மந்த்ல சேல்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு? லோயஸ்டான ஒரு சேல் ஆனது பிப்ரவரி, அதுக்கு அப்புறம் இந்த ஜூலைல இருந்து ஆகஸ்டா இருக்கக்கூடிய இந்த நான் ஃபெஸ்டிவல் பீரியட், அப்புறம் எலெக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷனான பீரியட், இந்த டைம்ல எல்லாமே வந்து லோ ஆல்கஹால் ஆனது சேல் ஆகுது. பட் இது ஒவ்வொரு வருஷத்துக்குமே வந்து டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ புவர் பீப்பிள் கூட தான் ட்ரிங்க் பண்றாங்க. அவங்க கிட்ட காசே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒயின் ஷாப் வாசல்ல கியூல நின்னுட்டு தான் இருக்காங்க. அது எப்படி அவங்களால முடியுது? டாஸ்மாக்ல ஒவ்வொரு பிரைஸ்மே வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு குவார்ட்டருமே இந்த 180 ml சொல்லுவாங்க. சோ காமனா ஒரு பட்ஜெட் பிராண்ட் வந்து 90 ல இருந்து 130 வரைக்கும் இருக்கும். இதே மிட் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய பிராண்ட்னா 130 ல இருந்து 200 வரைக்கும் இருக்கும். இதே பிரீமியரா இருக்கக்கூடிய பிராண்ட்னா 200க்கு மேல இருக்கும். இப்போ ஒரு பர்சன் டெய்லி ஒரு குவார்ட்டர் வாங்குறாரு, அதாவது 130 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு குவார்ட்டர் வாங்க போறாருன்னா அவரு மந்த்லி 3900 கிட்ட ஸ்பெண்ட் பண்றாரு. இதே வருஷத்துக்கு 47,450 கிட்ட அவரு ஸ்பெண்ட் பண்றாரு. இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன் 600ல இருந்து
இருந்து 800 வரைக்கும் தான் அவர் சம்பாதிக்கிறாருன்னா ஆல்கஹாலுக்காகவே இந்த 100-200 சொல்லிட்டு அவருடைய இன்கம் ஆனதை அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு. So இதனாலே பல ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல ஒரு 30% கிட்ட இருக்கக்கூடிய இன்கம் ஆனது கம்மியாகுது. பல ஹவுஸ் ஹோல்ட்ஸ்மே இதனால ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. டெய்லி ஒரு 100 ரூபீஸ் தானே செலவு பண்றோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாபிட் 100 ரூபாய் தானே 200 ரூபாய் தானே சொல்லிட்டு செலவு பண்றாங்க. ஆனா அது ஒரு வருஷத்துக்கு 73,000 கிட்ட செலவு பண்ற அளவுக்கு இருக்கு. அவங்களோட இன்கம்ல பாதி ஆல்கஹாலுக்கே போயிடுது. இன்னைக்கு தான் பிராந்தி விஸ்கி இது எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸே எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லடா, இந்தியாவில் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி எந்த அளவுல இருக்கு, எவ்வளவு ஜெனரேட் பண்ணுது, யாரு ரொம்ப அதிகமாக குடிக்கிறாங்க, என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அண்ட் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு வீடியோ தான், ப்ரொமோஷன் ஆனது இதுல கிடையாது. ஸோ ரெஸ்பான்சிபிளான ட்ரிங்கிங் ஆனது ரொம்பவே முக்கியம் இங்க. பட் என்னதான் இருந்தாலுமே நம்மளோட ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட், ஃபன் அதுக்கப்புறமா தான். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பை.